இந்தியன் ஓஷன் ரீஜியனுடைய பாதுகாப்பு அப்படின்றது மலாக்கா ஸ்ட்ரெயிட்லேருந்து துவங்குகிறது. இந்தியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட இடங்களின் இடத்திலிருந்து இருக்கக்கூடிய தாக்கம் தான் இந்தியாவை ப்ரொடெக்ட் செய்வதற்கான ஒரு முக்கியமான இடமாக மாறி இருக்கிறது. அடுத்த சில மாதங்களில் இதற்கான ஒப்பந்தம் முழுமையாக கையொப்பமாகும் அப்படின்ற விஷயம் இருக்கிறது. அந்த கையெழுத்தானதுக்கு அப்புறம் தான் பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஷிஃப்ட் ஒட்டுமொத்த ஏசியாவையே தாக்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடக்க இருப்பதா சொல்கிறாங்க. இந்தியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது பெருமளவு உயர இருக்கிறது. சீனாவிற்கு அவர்களுக்கு இன்னும் மலாக்கா ஸ்ட்ரீட்டில் பேட்ரோல் பண்ண உரிமை இல்லை. ஜப்பானுக்கு அவங்களுடைய 40% வர்த்தகம் அதில் தான் நடக்குது, ஒட்டுமொத்த வர்த்தகமே. அவங்களுக்கு இதுக்கும் அந்த நாடுகளுடன் பகை இல்லை. சீனாவோட நாடு சில நாடுகளுக்கு பகை இருக்கிறது, ஒரு உரசல்கள் இருக்குது. ஜப்பான் அவங்க அப்படி கிடையவே கிடையாது. ஜப்பானுக்கு அவங்களுக்கு பகையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்க ஜப்பானுக்கு கூட அவங்களுக்கு இது கிடையாது. அமெரிக்கா போன்ற வல்லமை கொண்ட நாடுகளுக்கும் அந்த இடத்துல பேட்ரோல் பண்ண உரிமை இல்லை. ஆனால் இந்தியாவிற்கு அந்த இடத்துல பேட்ரோல் பண்ண உரிமம் கிடைப்பதற்கான அதிக வாய்ப்பு அமைந்திருக்கிறது. சிங்கப்பூர் இன்று ஒத்துக்கொண்டிருக்கிறது. நாளை மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்றவை ஒற்றுக்கொள்ள இருக்கின்றன.